இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவரஞ்சனி 1990ல கலைவாணன் கண்ணதாசனோட மிஸ்டர் கார்த்திக் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. இவங்க ஒரு நேர்காணல்ல நடிகர் பிரபுவோட நடிச்சதை பத்தி பேசியிருக்காங்க. 80 மற்றும் 90களில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் வெள்ளித்திரைய ஆண்ட பொழுது தன்னோட நடிப்பால திரைத்துறையில ஒரு அழியாத முத்திரையை பதிச்ச பலம் இளம் நடிகைகள் இருக்காங்க. அத்தகைய நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் சிவரஞ்சனி. 1990ஆம் ஆண்டு கலைவாணன் கண்ணதாசனோட மிஸ்டர் கார்த்திக் படத்தோட மூலமா தமிழ் துறையில அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அவங்க கமலஹாசனோட கலைஞன், பிரபுவோட சின்ன மாப்பிள்ளை போன்ற பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. உமா மகேஸ்வரி தன்னோட மேடை பெயரான சிவரஞ்சனி மற்றும் உவாவாலால அறியப்பட்டாங்க. முன்னாள் இந்திய நடிகையான இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள்ல முதன்மையா நடிச்சதுக்காக அறியப்பட்டாங்க. 90களில் சில மலையாள திரைப்படங்களையும் நடிச்சிருந்தாங்க. 1994ஆம் ஆண்டு ஆமை அப்படின்ற படத்துக்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருதை வாங்கியிருந்தாங்க. அவங்களோட தோற்றத்துக்காகவும் நடிகை குஷ்பு மாதிரியே இருக்கிறதுக்காகவும் அவங்க சின்ன குஷ்பு அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. குஷ்புவால ஏற்றுக்கொள்ள முடியாத சில படங்களுக்கு இவங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாங்க. ஹோஹோன்னு போன தன்னோட நடிப்பு வாழ்க்கைய 1990ல ஹிருதய சாம்ராஜோட கன்னட திரைப்படத்தோட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அவேஷா அப்படின்ற மற்றொரு கன்னட படத்துல நடிச்சிருந்தாங்க. திரு கார்த்திக் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமான அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் மனசார வாழ்த்துங்களே, தலைவாசல், தங்க மனசுக்காரன் மற்றும் பாண்டு பண்டேரு ராஜகுமாரி ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. தன்னோட விதிவிலக்கான நடிப்பு திறமையை தவிர பார்வையாளர்களை வசீகரிச்சு தன்னோட மின்னும் கண்களால அவங்களோட இதயங்களை வென்றிருக்காங்க. பிரசாந்த், சத்யராஜ் மற்றும் பிரபு போன்ற பல திரையுலக ஜாம்பவான் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தவங்களா இருந்த அவங்க அதுக்கப்புறம் நடிகர் மேகா ஸ்ரீகாந்த காதலிச்சு 1997ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகைக்கு மேதா அப்படின்ற ஒரு மகளும் ரோஷன் மற்றும் ரேஹான் அப்படின்னு 2 மகன்களும் இருக்காங்க. இப்போ ஒரு நேர்காணல்ல அவங்க பேசும் பொழுது பிரபு சார் கூட சின்ன மாப்பிள்ளை படத்துல நான் நடிச்ச பொழுது என்ன இது ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்காங்க அப்படின்னு என்னை பத்தி சொல்லி நல்லா வெயிட் ஏத்த சொன்னாங்க. நானும் நிறைய சாப்பிட்டு வெயிட் ஏற ட்ரை பண்ணேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல மத்திய வேலையில நான் வெயிட் ஏறணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குனாங்க. ஆனா அதுவே அந்த படம் முடிச்ச அப்புறம் கமல் சாரோட கலைஞன் படத்துல பணியாற்றின பொழுது நான் என் எடையை அப்படியே குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது அந்த நேரத்துல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பகிர்ந்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.